ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டியோ இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணுறத தான் பார்க்க போகிறோம். என் வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 10W13 இருக்குது. அந்த இன்ஜின் ஆயில் தான் செட் ஆகும். உங்களுக்கு எது செட் ஆகும், உங்கள் வண்டிக்கு எது செட் ஆகும்ன்ட்டு செக் பண்ணிட்டு மாற்றுங்க. ஃபஸ்ட்டு போல்டு வந்து லூஸ் பண்ணிக்கலாம். போல்டு வந்து ஃபஸ்ட்டு ஸ்பேனர் வச்சு தான் லூஸ் பண்ண முடியும். ஸ்பேனர் வச்சு லூஸ் பண்ணிட்டு அப்புறமா கையால் நீங்கள் வந்து லூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே ஏதாவது ஒரு டப்பா ஏதாவது வச்சுக்கோங்க. ஆயில் பார்த்திங்கன்னா எப்படி வருது வரும். இது ரொம்ப பிளாக் ஆகிடுச்சு. நம்ம ஊற்றும் போது கலர் வந்து நல்லாயிருக்கும். பட் இப்போ வந்து பிளாக் ஆகிடுச்சு. ஓடுறதுனால இப்போ எனக்கு டோட்டலாக பார்த்திங்கன்னா 3000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணிட்டு 3000 கிலோமீட்டர். ஆனால் அந்த மாதிரி ஓட்டக்கூடாது. 2500 கிலோமீட்டர் மட்டும் ஓட்டலாம். அது மேலே ஓட்டக்கூடாது. அது மேலே ஓட்டினா வந்து ப்ராப்ளம் ஆகும். இன்ஜின் ஏதாவது ப்ராப்ளம் ஆகும். ஓகே, ஃபஸ்ட்டு சென்டர் ஸ்டாண்டு போட்டு தான் வந்து ஓப்பன் பண்ணேன். இப்போ வந்து சைட் ஸ்டாண்ட் போட்டிருக்கேன். ஏன்னா இன்ஜின் ஆயில் வந்து உள்ளே இருக்கும். அது ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம ஃபுல்லாக வெளியில் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ போல்டு மாட்டிடலாம். மாட்டிட்டு அப்புறமா நம்ம வந்து இன்ஜின் ஆயில் வந்து போடலாம். இன்ஜின் ஆயில் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா வந்து ஸ்பேனர் வச்சு போல்டு வந்து டைட் பண்ணிக்கோங்க. இன்ஜின் ஆயில் பார்த்திங்கன்னா இதில் தான் போடணும். இது வந்து நார்மலாக நம்மளால் ஓப்பன் பண்ண முடியாது. கட்டிங் பிளேயர் வச்சு தான் ஓப்பன் பண்ணோம். ரொம்ப டைட்டாக இருக்கும். அது ஓப்பன் பண்ணிட்டு நம்ம இன்ஜின் ஆயில் வந்து போட ஆரம்பிக்கலாம். ஓப்பன் பண்ணி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா 7.55 mlன்ட்டு இருக்குது. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா 800 ml. இது 7555 ml தான் நம்ம வந்து இன்ஜின் ஆயில் வந்து மென்ஷன் பண்ணணும். ஓகே, நிறைய பேருக்கு தெரியாது எவ்வளோ போடணுன்ட்டு. திக்னஸ் பார்ப்போம். ரொம்ப தண்ணியாக தான் இருக்குது பார்க்கும்போது. ஓகே, போடலாம். போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. ஆனால் இந்த வண்டிக்கு 10W30 தான் வரும். போட்டு பார்ப்போம். இப்படி தான் வந்து போடணும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா 7.55 ml தான் போடணும். இது வந்து டோட்டலாக 800 ml இருக்குது. இது போகிறது ரொம்ப லேட் ஆகும் போல. போட்டாயிடுச்சு. ஓகே, க்ளோஸ் பண்ணிடலாம். ஸ்பேனர் இது கட்டிங் பிளேயர் வச்சு தான் நம்ம டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். லெவலில் பார்த்துக்கலாம், செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு செக் பண்ணிட்டு கட்டிங் பிளேயர் வச்சு டைட் பண்ணிக்கணும். ஓகே, டைட் பண்ணி ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்ட்டு வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வந்து பார்த்திங்கன்னா 16,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. அந்த மாதிரி ஒரு ரவுண்டாக ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. ஓகே, ஏன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் இன்ஜின் ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வண்டி ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். ஓகே.